இங்க இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வீடியோ கால் பண்ணி உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்திருக்கோம், அந்த பையனோட நம்பர் அனுப்பியிருக்கோம், அந்த பையனை போய் நேர்ல பாருன்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து நாளைக்கு ஃப்ரெண்டு கூட வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, இதை சொல்லலான்னு அந்த பையனுக்கு போன் பண்ணா இந்த பொண்ணை பேச விடாம நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இந்த பொண்ணோட ஃப்ரெண்டோ அந்த மாப்பிள்ளை போட்டோ வாங்கி பார்த்துட்டு பார்க்க நல்லா தானே இருக்கான், ஓகே பண்ணிருன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா, நான் இதுக்கு முன்னாடி ஏன் நிறைய பசங்க ரிஜெக்ட் பண்ண தெரியுமா, நிறைய பேர் வந்து வேலைக்காரங்களை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுக்கிறானுங்க, இந்த பையன் எப்படின்னு தெரியல, எதுவாக இருந்தாலும் கேரக்டர் பொறுத்துதான் சொல்லிடுறா. இந்த பொண்ணு அடுத்த நாள் அந்த மாப்பிள்ளை பாக்குறதுக்காக போயிருக்கா. ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. இந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அவன் ஏன் வரமாட்டான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல அந்த பையன் போன் பண்ணிட்டு, நான் வந்துட்டேன், காருக்குள்ளதான் உட்காந்துருக்கேன், எனக்கு வெளில வரதுக்கு கூச்சமா இருக்கு, நீங்க காருக்குள்ள வரீங்களா பேசலான்னு கேக்குறான். காருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளையும் வாழ்க்கையை பத்தி சொல்றான். ஒரு பொண்ணை பார்த்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் எனக்கு போய் நின்றுச்சுன்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனால தான் வந்து அந்த பொண்ணு விட்டு போயிட்டான்னு சொல்றான். இந்த பொண்ணு சொல்றா, ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை ஈக்குவலா பாக்கணும், அவரை வீட்டு வேலைக்காரி மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்க கூடாதுன்னு இந்த பையனு கோவப்பட்டு கீழே இறங்குறான். இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போனா வண்டி டிக்கியை ஓபன் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கு, இந்த பொண்ணுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறா. அவன் சொல்றான், ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல உங்களோட போட்டோவை பார்த்தேன், அதுக்கப்புறம் உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மேட்ரிமோனியில உங்களை தேடி கண்டுபிடிச்சுதான் இந்த மேட்சுக்கு நாங்க ஓகே பண்ணோம்னு சொல்றான். இந்த பொண்ணு கேக்குற, இன்ஸ்டாகிராம் பார்த்துலாமா ஓகே சொல்லுவீங்க, மனசை பார்த்து புரிஞ்சுக்க வேணாமான்னு கேட்கும் போது இவன் சொல்றான், மேட்ரிமோனியை பார்த்து கூட தான் நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க, அவங்க ஒன்னா இல்லையா, எல்லாமே ஈர்ப்பு தாங்க முக்கியம். இந்த பொண்ணுக்கு இவன் பேசுறது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவனுக்காக ஓகே சொல்லிடுறா.